இந்த பகுதியில் யாரங்கே என்றான் தேவராளனாகிய பரமேஸ்வரன். தேவராளா, சீக்கிரம் சீக்கிரம் கோயில் மேலே ஏறு, மண்டபத்தை கீழே தள்ளு. 11ஆம் அத்தியாயம். மண்டபம் விழுந்தது. பகுதி 7. சிம்ம கர்ஜனை போன்ற அந்த சத்தம் சதிகாரர்கள் இருவரையும் திடுக்கிடச் செய்தது. யாரங்கே என்றான் தேவராளனாகிய பரமேஸ்வரன். அதற்கு மேல் தாம் மறைந்திருப்பது சாத்தியம் இல்லை, உச்சிதமும் ஆகாது என்று கருதி பெரிய பழுவேட்டரையர் வெளிப்பட்டு வந்தார். மழைக்கால இருட்டில் திடீரென்று தோன்றிய அந்த நெடிய பெரிய உருவத்தைக் கண்டு சதிகாரர்கள் இருவரும் திகைத்து நின்றபோது, நான் தான் யமனுக்கு அண்ணன் என்று கூறிவிட்டு பழுவேட்டரையர் சிரித்தார். அந்த கம்பீரமான சிரிப்பின் ஒலி அவ்வனப்பிரதேசம் முழுவதையும் நடுநடுங்கச் செய்தது. வந்தவர் பழுவேட்டரையர் என்று அறிந்ததும் ரவிதாசன், தேவராளன் இருவரும் தப்பி ஓட பார்த்தார்கள். ஆனால் பழுவேட்டரையர் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. தம் நீண்ட கரங்கள் இரண்டையும் நீட்டி இருவரையும் பிடித்து நிறுத்தினார். அவருடைய வலது கை ரவிதாசனுடைய ஒரு புஜத்தை பற்றியது. வஜ்ராயுதத்தை காட்டிலும் வலிமை பொருந்திய அந்த கரங்களின் பிடிகள் அவ்விருவரையும் திக்குமுக்காடச் செய்தன. எவ்வளவுதான் கையில் வலி இருந்தாலும் இருவரையும் ஏக காலத்தில் சமாளிக்க முடியாது என்று எண்ணி பழுவேட்டரையர் தேவராளனை தலைக்குப்புற விழும்படி கீழே தள்ளினார். கீழே விழுந்தவன் முதுகில் ஒரு காலை ஊன்றி வைத்துக் கொண்டு ரவிதாசனுடைய கழுத்தை 2 கைகளாலும் நெரிக்கத் தொடங்கினார். ஆனால் தேவராளன் சும்மா இருக்கவில்லை. அவனுடைய இடுப்பில் செருகி இருந்த கத்தியை சிரமப்பட்டு எடுத்து தன்னை மிதித்துக் கொண்டிருந்த காலில் குத்த பார்த்தான். பழுவேட்டரையர் அதை அறிந்து கொண்டார். இன்னொரு காலினால் அவனுடைய கை மணிக்கட்டை நோக்கி ஒரு பலமான உதை கொடுத்தார். கத்தி வெகு தூரத்தில் போய் விழுந்தது. தேவராளனுடைய ஒரு கையும் அற்று விழுந்து விட்டது போல் ஜீவன் அற்றதாயிற்று. ஆனால் அதே சமயத்தில் அவனை மிதித்திருந்த கால் சிறிது நழுவியது. தேவராளன் சட்டென்று நெளிந்து கொடுத்து வெளியே வந்து குதித்து எழுந்தான். உதைப்படாத கையில் முஷ்டியினால் பழுவேட்டரையரை நோக்கி குத்தத் தொடங்கினான். அந்த குத்துக்கள் கருங்கல் பாறை சுவர் மீது விழுவன போலாயின. குத்திய தேவராளனுடைய கைதான் வலித்தது. அதுவும் இன்னொரு கையைப் போல் ஆகிவிடுமோ என்று தோன்றியது. இதற்கிடையில் ரவிதாசன் தன் கழுத்திலிருந்து பழுவேட்டரையருடைய கரங்களை விலக்க பெருமுயற்சி செய்தான். ஒன்றும் பலிக்கவில்லை. கிழவருடைய இரும்பு பிடி சிறிதும் தளரவில்லை. ரவிதாசனுடைய விழிகள் பிதுங்கத் தொடங்கின. உளறிக் குளறிக் கொண்டே, தேவராளா, சீக்கிரம் சீக்கிரம் கோயில் மேலே ஏறு, மண்டபத்தை கீழே தள்ளு என்றான். தேவராளன் உடனே பாய்ந்து சென்று பள்ளிப்படை கோயிலின் மேல் மண்டபத்தின் மீது ஏறினான். அங்கே மண்டபத்தின் ஒரு பகுதியில் பிளவு ஏற்பட்டு இனி சிறிது நகர்ந்தாலும் கீழே விழக்கூடிய நிலையில் இருந்தது. அதை முன்னமே அவர்கள் கவனித்திருந்தார்கள். ரவிதாசன் அதைத்தான் குறிப்பிடுகிறான் என்று தேவராளன் தெரிந்து கொண்டான். மண்டபத்தின் இடிந்த பகுதியை தன் மிச்சமிருந்த வலிவையெல்லாம் பிரயோகித்து நகர்த்தி தள்ளினான். அது விழும்போது அதனுடன் இருந்த மரம் ஒன்றையும் சேர்த்து தள்ளிக்கொண்டு விழுந்தது. பழுவேட்டரையர் மேலே இருந்த மண்டபம் நகர்ந்து விழப்போவதை தெரிந்து கொண்டார். ஒரு கையை ரவிதாசனுடைய கழுத்திலிருந்து எடுத்து மேலே இருந்து விழும் மண்டபத்தை தாங்கிக் கொள்ள முயன்றார். ரவிதாசன் அப்போது பெரு முயற்சி செய்து அவருடைய பிடியிலிருந்து தப்பி அப்பால் நகர்ந்தான். மரமும் மண்டபமும் பழுவேட்டரையர் பேரில் விழுந்தன. பழுவேட்டரையர் தரையில் விழுந்து நினைவு இழந்தார். இந்த ஆடியோ புக் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து புது ஆடியோ புக்ஸின் நோட்டிபிகேஷன்ஸ் உடனுக்குடனே கிடைப்பதற்கு பெல் ஐகானை பிரஸ் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்போர்ட். நன்றி. அடுத்த அத்தியாயத்தில் கங்கமன்னன் விழுந்து விட்டான், ஓடுங்கள் ஓடுங்கள். ஓடுகிறவர்களை தடுத்து நிறுத்தும் குரல்கள் சிலவும் கேட்டன. அப்போது திடீரென்று 2 கால்களையும் இழந்த விஜயாலய சோழனை இன்னொரு நெடிதுயர்ந்த ஆஜானுபாகுவான மனிதன் தன் தோள்களிலே தூக்கிக் கொண்டு வந்தான்.